அம்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்களே என்ன சொன்னாங்க? அது வந்துப்பா, மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி குடுத்துருக்காரு. 1 மாசத்துக்கு தவறாம சாப்பிட சொல்லியிருக்காரு. ஆனா, வேலை எதுவும் பண்ணாம ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காரு. 1 மாசம் ரெஸ்ட்ல இருந்தா, வீட்டு செலவையெல்லாம் யார் பார்க்கறது? இந்த பஜ்ஜி கடை நம்பி தான் நம்ம பொழப்பே போயிட்டுருக்கு. அம்மா, டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொன்னா ரெஸ்ட்ல இருங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா குணமாகும். நீங்க வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் நிலைமை மோசமாயிடும். நான் ரெஸ்ட்ல இருந்தா பஜ்ஜி கடை யார் பார்த்துக்குவாங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பஜ்ஜி கடை பார்த்துக்கிறேன். நீ பட்டப்படிப்பு படிச்சுட்டு இது மாரி பஜ்ஜி கடை போட்டா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பஜ்ஜி கடையில உங்களுக்கு உதவியா இருக்கேன். நீங்க வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பஜ்ஜி கடைய பார்த்துக்கிறேன். பஜ்ஜி மாவு எப்படி கலக்கணும், எப்படி பஜ்ஜி போடணும் மட்டும் சொல்லிக் குடுத்துருங்க. நான் போய் சூப்பரா பஜ்ஜி பண்ணிடுறேன். ஐயோ! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி, அளவு எல்லாம் சொல்லுங்க. 1 கிலோ கடல மாவுக்கு 1/4 கிலோ அரிசி மாவு, 50 கிராம் மிளகாத்தூள், 25 கிராம் உப்பு, 5 கிராம் சோடா மாவு, அப்புறம் ஒரு 10 கிராம் கரம் மசாலா போட்டு, நல்லா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே வாழைக்காவ சீவி, முக்கி முக்கி போட்டு பொரிச்சு எடுத்தா நல்லா சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாவே இருக்குமா. சரி, நான் போய் பஜ்ஜி கடை வேலை பார்க்குறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னப்பா தம்பி, உங்க அம்மாவ காணோம்? நீ பஜ்ஜி போட்டுட்டு இருக்க? ஆமாக்கா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. 1 மாசம் அவங்க பஜ்ஜி கடை பக்கமே வரமாட்டாங்க. அப்படியா? ம். சரி, எனக்கு ஒரு பிளேட் பஜ்ஜி குடு. இந்தாங்கக்கா. என்னப்பா இது? உங்க அம்மா பஜ்ஜி போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு இருக்கும். நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்காத. இது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்லப்பா. இந்த பஜ்ஜி ம் டிஃப்ரெண்ட்டா நல்லாவே இல்ல. உங்க அம்மா பஜ்ஜி போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னப்பா, பஜ்ஜி வியாபாரம் எப்படி போச்சு? ஏங்கம்மா கேட்குறீங்க? யாருமே பஜ்ஜி நல்லா இல்லன்னு வாங்கல. மாவு எல்லாம் அப்படியே மிச்சமாயிடுச்சு. அடட! நான் சொன்ன அளவுல தானே நீ எல்லா மசாலாவும் கலந்த? ஆமாங்கம்மா. நீங்க சொன்ன அளவு தான் எக்ஸாக்ட்டா கலந்தேன். ஆனாலும் யாரும் நல்லா இல்லன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. நீ நாளையிலிருந்து பஜ்ஜி மாவு கலந்துட்டு, கொஞ்சம் எடுத்து உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பஜ்ஜி போடு. சரிம்மா, அப்படியே பண்றேன். இப்போ எப்படி இருக்கு பஜ்ஜின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் உங்க அம்மாவோட டேஸ்ட் இல்லப்பா. சரியா போச்சு. இப்ப என்னதான் பண்றது? நேத்தும் அவ்வளோ மாவு வீணா போச்சு. இன்னைக்கும் இவ்வளோ மாவு வேஸ்ட் பண்ணணுமா? ஏதாச்சும் ஐடியா பண்ணி பஜ்ஜிய விக்கணும். என்ன பண்ணலாம்? ம். சூப்பர் ஐடியா. அக்கா, இங்கே இருங்க. இந்த கடைய பார்த்துக்கோங்க. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரிப்பா. இந்தாங்க. இது இப்போ சாப்பிட்டு பாருங்க. ம். அட! ரொம்ப காரசாரமா சூப்பரா இருக்கே! ம். இது என்னது சீஸ் பஜ்ஜியா? ம். நான் இத மாரி ஒரு சீஸ் பஜ்ஜி சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குப்பா. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாரி டேஸ்ட்ல ஒரு பஜ்ஜி நானும் சாப்பிட்டதில்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அட! என்ன இது? பஜ்ஜிலே இத்தன வெரைட்டியா? அடேங்கப்பா! சாஸ்ல பஜ்ஜி தொட்டு சாப்பிடுறது அவ்வளோ சூப்பரா இருக்கு. இத பாருப்பா, இது எல்லா பஜ்ஜியும் கலந்து ஒரு பிளேட் எனக்கு குடு. அப்புறம் எல்லா பஜ்ஜிலயும் சீஸ் சேர்த்து குடு. அடேங்கப்பா! வெங்காயம், தக்காளி, கொடை மொளகா, இங்கே காய்கறி கடையே இருக்கு. ம். எல்லா காய்கறியும் வச்சு நீ பஜ்ஜி போட்டுட்ட போல. பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. காரசாரமா சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா சாப்பாடே தேவையில்ல. தம்பி, நீ போடுற பஜ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சு போச்சு. உங்க அம்மா போட்ட பஜ்ஜிய விட நீ போடுற பஜ்ஜி தான் ரொம்ப சூப்பர். என்னென்னமோ வெரைட்டி எல்லாம் பண்ணி விக்கிற. பரவாயில்ல. நீ படிச்ச பட்டாதாரின்னு நிரூபிச்சுட்ட.
பாண்டி, உன் பஜ்ஜி கடை நல்லா சூப்பராக போயிட்டுருக்கா? நிறைய கூட்டம் வருதா பஜ்ஜி கடைக்கு? எல்லாம் க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்களாம். ஆமாம்மா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா காய்கறியும் வச்சு சீஸ் வச்சு பஜ்ஜி போட்டேன். அது சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. நிறைய கூட்டம் வருது, என்னாலே சமாளிக்க முடியல. இப்போ வேலைக்கு ஆளுங்களை சேர்த்துக்கலான்னு இருக்கேன். என் தம்பி, நீ பட்டப்படிப்பு படிச்சுட்டு எதுக்கு இந்த பஜ்ஜி கடையில் வேலை பண்ணுற? எனக்கு தான் இப்போ பரவாயில்ல, நானே பஜ்ஜி கடை வந்து பார்த்துக்கிறேன். இல்லைங்கம்மா, எனக்கு இந்த பஜ்ஜி கடை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமேல் இந்த பஜ்ஜி கடையை வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள்.